ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா? பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு திரைப்படம், அது இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என்று வரவேற்பார். ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு சந்தோஷம். ஒரு படத்தில் ஒரு படம் சிறப்பாக அமையிறதுக்கு காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு காஸ்டிங் தான். அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது. அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கு. ரெண்டாவது, இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை. இந்த இசையமைப்பாளருக்கு மறந்து வார்த்தை. குறிப்பாக இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு யார் எழுதுன்னு தெரியல. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேந்தன் சொன்னார், ஒருத்தர் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்தேன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், உன்னுடைய பையன் ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? அது இல்லை, அந்த குழந்தையோட ஆசை. அது அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான், லாயராக இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், டாக்டராக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற, அவனை பெற்றெடுத்த, அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும், உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி, என்னை மனமார்ந்த வாழ்க்கைகள். அதாவது குழந்தைங்களை பெற்றது மட்டும் முக்கியமல்ல, அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு, அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு, அவங்களுக்கு அழகாக வழி நடத்துக்கிற ஒரு இது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாரு. அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை அவனுடைய படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது. அந்த ஆசையை ஜெயிக்க வச்சிருக்கீங்க பாருங்க. அதுக்கு உங்கள் 2 பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த வாழ்க்கை. அந்த 2 குரல் தான், தந்தை மகன் காட்டும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் உதவி. தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்வது சொல்ல, மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் அவையத்தில் முந்தியது. ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம், பிரியமானவளே பிரியமுடனே ஏதோ ஒரு படம், விஜய் நடிச்ச படம். அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க. அவர் விஜயை அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஏறாத படிகளே கிடையாது. எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க, என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக. இன்னைக்கு அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீங்கிறது ஒரு இந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறானே, இப்போ நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கார். அழகாக இருக்கு. அவனுடைய சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு. முகின் சொல்ல வேண்டியதே இல்லை. என்னப்பா பசியாரியாச்சா அப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும். பாட்டலா ஓகேலா? முகின் அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர். அந்த
இந்த டிவி நிகழ்ச்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் கவர்ந்திழுத்த ஒரு இளைஞன்னா அது முகின் தான். நிச்சயமாக அந்த கவர்ச்சி இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள் முகின். உங்களுக்கு ஈக்குவலாக கலைக்காமல் குட்டிமா பின்னிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி. இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுது போல இருக்குது. அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறீங்க என்பது தான் இதில் புதுமையான விஷயம். அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்குது. அதை வந்து வட்டி கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும். கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை காட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட வேலையை காட்டு. அதுதான் உன்னுடைய கான்செப்ட்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக, அழகான மூவியாக இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தம்பியோட சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. எங்கே கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாகணும். ஏன்னா அவரும் நல்ல கேமராமேனாக இருந்தாங்க. ஸோ அவருக்கும் சரி. அப்புறம் இவங்க வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான். நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்மா. ஒரு 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 இண்டிஜினியஸ் வாய்ஸ், ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்னே சொல்லலாம். அது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்வமணி அவர்கள். அவர் நிறைய பேசுவார். நான் அவருக்கு வழிவிடணும். அப்புறம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் திரைப்பட விழா மேடையில் இல்லை நிறைய வந்திருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கணும். என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம். ஏன்னா ஊமை விடிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம். அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே அவங்க நிழலில் வளர்ந்தாலும் நம்ம. அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள். அவர் வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவர் பிடிக்க போகிறாரு அடுத்தது. அப்புறம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் உறுதுணையாக இருந்து எங்கள் ஆரம்ப காலங்களில் எங்கள் திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து அவரே ஒரு வெளியீட்டாளராக இருந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம். எங்கே இருந்தாலும் யாரும் கஷ்டத்தில் இருந்தாலும் நேரடியாக அண்ணனை போய் பார்த்தா அண்ணன் உட்காந்து அமைதியாக இப்படி பண்ணுங்கடா, இப்படி இது பண்ணுங்க அப்படின்னு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய கேஆர் அண்ணன் அவர்கள் இருக்கிறாரு. அதே மாதிரி ஐபிஎஸ் ஐயா அவர்கள். அவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய நீதித்துறை, காவல்துறை, திரைத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரையும் நீ அழைத்திருப்பது மனதுக்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்மளை பற்றி யாராவது அதுவும் ஆன்மீக குருக்கள் தம்பி வந்திருக்காங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க. அவங்க தான் முக்கியமான ஆளுங்க. நம்ம தயாரிப்புன்னு ஆரம்பித்து கஷ்டம் வரும்போது கூட வர்றாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல். நம்ம 2 பேருக்கும் ஸ்பெஷலாக நிச்சயமாக உங்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுடைய பங்குக்காக அது பெரிய வெற்றி படமாக இருக்குது. நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு 4 மடங்கு உங்கள் கையில் வரணும். அப்போ நம்மளையும் கவனிச்சிங்க என்று கூறி இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் கொண்ட இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படத்துறை சேர்ந்த நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா பேனரோமிக் வீல எல்லா கெஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க. பார்வையாளரோட கெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோட கிளாஸ்மேட். ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல 40 வருடத்துக்கு நண்பர். அவர் வந்து என்னோட ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படிச்சதால் அவர் 2 இயர்ஸ். நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதுல மிக அழகான நீ சுருக்கமா எல்லாரையும் பத்தி பேசின ஒரே வாழ்த்துறை என்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசுவார்.
அதே இனிய மாலை பொழுது ஆரம்பிச்சாருங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார், ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்க ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னா இவங்க அழகா ரேக் பண்ணலாம் அவர் நினைக்க மாட்டாரு, அவ்வளவு அழகா கதையை சொல்லுவார். நாங்க ரேக் அவர் எங்க ரேக் பண்ண வர ஆயிடும், அந்த கதையை நாங்க கேட்ட வர மாதிரி ஆயிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாம சிறப்பா அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ண முடியாது வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது ரெண்டு பேருமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பரா இருப்பாங்க, இல்ல எதிரியா இருப்பாங்க, துரோகியா மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில வந்து மிக சிறந்த பெண்மணியாக அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவை கலந்துட்டு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ஷைலேரியம் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையா தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து கலர்ஸ்ல இருந்து அது மாதிரி வந்து முக்கியன்றா வந்து நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டா ஹீரோ வர போறீங்க, இதே போல வந்து எங்களோட எப்பவுமே நட்பா இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் அழகா வந்து அந்த ஸ்மைல் வந்து. ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னன்னா ரெண்டு விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண்ணு, இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகா இருந்ததுன்னா நிச்சயமா வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்டாகவும் அழகாகவும் இருக்கு. நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில இல்ல தென்னிந்திய திரைப்படத்துறையில உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது. அப்புறம் நீங்க ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமா கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமா கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமா கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களா ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர் கிட்ட கதையை கேட்டீங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டீங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துட்டே இருந்தது. என்னைக்கு மேனேஜரோ இல்ல உங்களோட பிஏ கூட கதையை கேட்டு அவனா வெனகாதவன் தான் அங்க வந்து உட்காந்துருப்பான், எங்க சினிமா துறையில தோத்தவன் தான் அங்க வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்க மேல அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும், நாங்க ஜெயிச்சவங்க பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அவங்க எங்களை ஃபில்டர் பண்றதே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்க ஹீரோ கிட்ட போற மாதிரியான ஒரு சீன்களை இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி நீங்களாம் இல்லாம மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸ்ல இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ 16 படம் பண்ணேன், 16 படத்தோட இயக்குநர்கள் நாயகர்களோ நாயகரோ இன்னை வரைக்கும் நட்பா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கு அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியா, நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியா மாறிடுது. அப்போ நட்பு இல்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்ப வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்ல வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேல முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தாதான், நட்பு இருந்தாதான் அந்த படத்தை வந்து சிறப்பா இருக்கும். அப்போ இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க ஒரு நட்பாவோட இருந்தீங்கன்னா நிச்சயமா இப்ப பாருங்க இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்ப இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல் ஒரு மகிழ்ச்சி யாராவது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு புது யூனிட், புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகா தெரியுது. அந்த வகையில இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமா வெற்றி. அது டிஆர் பாலா வந்து என்னன்னா அப்பா மாதிரி இல்லாம, அப்பா உதயகுமார் என்ன சொன்னார், அண்ணா நீங்க வந்து எஸ்ஐசி மாதிரி இருந்து வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்றதுனால வழி நடத்தாம இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு, பொதுவான ஒரு ஸ்டைல் இருக்கு. அதனால நீ வந்து அவன் வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு வழி தடமாறாம பார்த்துக்கிட்டு வழி நடத்தாத தடமாறாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி அம்மா சொல்றதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். உண்மையில படம் வரும்போது இது எதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் வந்து ஆனா இங்க வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துட்டு வந்து படம் பார்த்ததுன்னு எனக்கு தெரியுது. ஒரு வெற்றியான படத்துல ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டை நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து மேடையில வந்து பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸா உட்காந்துருக்காங்க. கேஆர்ல இருந்து, அரவிந்த்ராஜ் இருந்து, உதயகுமார்ல இருந்து, நான்ல இருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்டா உட்காந்துருக்காங்க. அந்த வகையில இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்க மகன். அது மாதிரி திரைப்படத்தை சொல்லுவ ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சா இருப்பாரு. ஏன்னா அவர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட். தாமஸ் ஆல்வா எடிசனையும் ஒலிம்பியர் பெருதர்சியும் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லி கொடுத்தது அதுதான். அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டாரு. அந்த வகையில் மிக சிறப்பானவர்.
இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன். எனக்கு வந்து ரெண்டு விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போரான், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரமாண்டமாக ஓப்பனிங் படம் இதுவாக இருக்குது. ஓப்பன் அடி உள்ள வராங்க. உள்ள வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்து சொல்லும்போது அது வேற ஒரு இதோட லிங்க் பண்ணுறது வேறு சொல்கிறேன். அதை நான் பார்த்தேன். பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது, அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்கு, அப்புறம் அடுத்த சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கு. ஒரு 8 லைன் தான் இருக்கு. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல. ஒரு மொழி மாதிரி இருக்கு. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன். அவர் அதில் எழுதிருந்தான், நீங்க இதை படிச்ச இல்லையா, இது என்ன மொழின்னு உங்களுக்கு புரியல இல்ல, அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. அந்த விமர்சனம் கோவம் வரல, அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சாருக்கு வரும்போது விமர்சனம் என்ன பிடிச்சிருந்தா, இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில தலை உட்கார வச்சிருக்கேன். இப்ப காப்பாற்ற போறான்னால அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறாங்க, இப்ப காப்பாற்றுறதுக்கு போறாங்க. ஆனா சார், நீங்க சீனியர், நான் சொல்றேன், 2த்துக்குமே சரியான காரணம் வந்து அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல இருந்தது. அன்னைக்கு வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழல் இருந்தது. அன்னைக்கு வந்து அது சரியான அவங்க வழி நடத்தும் தான் நினைச்சோமே தவிர அவங்க அழிக்கணும்னு நினைச்சோம், அதை சரி பண்ணணும்னு நினைச்சோம். இன்னைக்கு வெளியே இருந்து பண்ணதை உள்ள இருந்துட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவ ஏதாவது தவறு பண்ணா அதே சபையில இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கணும் தவிர, அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்னைக்கு வெளியேந்து போறானோ இன்னைக்கு உள்ள இருந்து போறான், 2 ஒன்று தான். என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். இன்னைக்கு சார்லாம் வந்து என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவ்வளவு மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்கு. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டா இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்று. எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அதை முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணானா அவனை காலி பண்ணிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியா பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியா மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு வழக்கமாக நான் சொல்ற விஷயத்த நான் சொல்றேன். நீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இது போல இன்னைக்கு வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்கு. இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணோம்னா, இன்னைக்கு வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆகப்போகுது நாளைக்கு காலையில. ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடி செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க இன்னொரு 1 கோடி செலவு பண்ண முடியாது. அது ஆனா அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டர்ல போட போறாங்க நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்னைக்குதான் அதான் நீ தயாரிப்பாங்க. அது மாதிரி இது போல பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தியேட்டர் இருந்தா அவர் தெரியும். ஒரு தியேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டார் வந்து அதனோட ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனா இன்னைக்கு அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுது. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து ரசீது சொல்லலாரு. இப்போ 30 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாய், புக் மை ஷோக்கு 15 ரூபாயும் இவங்களுக்கு 15 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து கலெக்ட் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அதையெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்துல தான் வருது. அது போல வந்து விளம்பரம் வர்றதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில வருமானம் வருது. ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருது, ஆனா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார்.
சொல்ல முடியும். ப்ரொடியூசருக்கு நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்க கூட எதுக்கு சண்டை போட்டுக்கான்னு தெரியல. என் படம் மதகதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளர் நிலைமை தான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து பெப்சி பிரசிடண்டாக இருக்கேன், என்னோட உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, அவங்க தங்களோட உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியும், அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்க்கிறதுக்கு, பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு, என்னோட நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுக்குறேன். இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க, ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். இப்போ வந்து சண்டை இல்லாமல் யாரோட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் போய் 40-50 வருஷமாக இருக்காரு, நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லை, ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான அல்லது மிக சொந்தமான இதாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில், எங்களுடைய ஜென்ரல் பாடியில், சசியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் பெப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, பெப்சியில் ப்ரொடியூசர் திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்தவருக்கு தயாரிப்பாளர் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ ஒரு இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார், நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர், அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, பிலிப்பின்ஸ் என்னோட சீனியரு, அதை மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் பெப்சியோட தவறு இது இல்லை செல்லுமணி என்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்கிறாங்க, தயாராக இருக்கும். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். இந்த சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கள் ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான இது காம்ப்ரமைஸும் வர நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறத வந்து இந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டு, இந்த படம் உண்மையாக நான் சும்மா இதுக்காக சொல்லல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியுது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம், பாலா உன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார், நிச்சயமாக வருவார். அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஹீரோ இன்னைக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்க மீட் பண்ண முடிய மாட்டாங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதில் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்போம். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே அவங்க கேட்டு அதை சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டுன்னு இருக்கோம். அவங்க மாதிரி ரசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியும் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு 50 பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு போகிறான் ரோட்டில், அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுட்டு ஓகே பாட்டு நல்லா வந்துருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்போ அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க, ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அது தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ இருக்கும், அது போல தான் இருக்கணும். அப்படிதான் இசை இருக்கணும், அப்படிதான் கதை இருக்கணும். இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன பண்ணப்படுறாங்க, எங்களுக்கு மெயில் அனுப்புங்கிறாங்க. குழந்தைய மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்கும், அப்படின்னா ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும். அதை நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிறன்னு தெரியும், அந்த கதையை என்னால் சொல்ல முடியும். ஆனால் மெயில் அனுப்பிச்சா நான் முதல்ல வந்து தமிழில் ரசிக்கணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான், அவன் இங்கிலீஷை படிக்கணும். அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் அது படிப்பீங்க. அப்போ அவனுக்கு இங்கிலீஷ் அனுப்பணும், உங்களுக்கு தமிழ் அனுப்பணும். என்னோட மூலையை நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை
தப்பாக பேசினா என்னை வந்து மன்னிச்சிருங்க. நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க, மெயிலில் பார்க்காதீங்க. டைரக்டர்கிட்டையோ ரைட்டர்கிட்டையோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும். அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்னா ஒரு பயம் தான் நமக்கு எல்லாரும். அந்த பேயே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க. அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேய்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டணத்துக்கு போது வந்து 50 இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது. ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது. உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஹீரோயின்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க, இனிமையாக இருக்காங்க. அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து 3 சாங் கேட்டோம். 3 வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட ப்ளஸ் என்னன்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணீங்க, அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருக்குது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் கிரியேட் பண்ணுங்க. ஒரு இதில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து அது வந்து ஒரு டெரர் கிரியேட் பண்ணுங்க. எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக் வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிக சிறந்த இசையமைப்பாளர் நிச்சயமாக மாறுவாங்க. நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பாளர் வருவீங்க. உங்களுக்கு அதே வேண்டுகோள் தான். இதே போல் நீங்கள் பணிவோடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இருக்கணுங்கிறது தான் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள். அந்த ஜீன் திரைப்படத்திற்கு அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உதயகுமார் சார் வந்து என்ன சார் குட்டிமா சாங், அது குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், செட்டிகுமார் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் இந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பாரு. அப்டேட் இருக்காரு. செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகி செல் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னா இப்போதான் தெரியுது ஏன் அந்த ரோஜா மேடை செல் பண்ணாங்கிட்டு. அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ளதான் நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, ரைட்டு செல் பண்ணிட்டாரு. எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்து இருப்பாங்க. செல்வமணி சாரை பற்றி ஒன்று என்னன்னா நிறைய பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன டென்ஷன் இருக்கிறதோ அவர் ஒருத்தர் தான். அது முதல்ல இயக்குனர், இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் கொச்சி தலைவர் ஆயிட்டார். கொச்சி தலைவர் ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலையும் வர வைப்பாங்க. அப்போ போகணும்னு கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்கம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம்தா அப்போ கேட்பார், நம்ம சங்கத்தில் யார் வராம்பார். எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் வா, நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தை. ஆனால் தயாரிப்புல முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னையோட அதிகம் திட்டு வந்து உதயகுமார் சார் தான். என்ன சுமார் நினைப்பார். நான் எல்லா இடத்துலையும் தயாரிப்பு சப்போர்ட்டாகவே பேசுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு அக்கறையில் தான் அவர் எங்களையும் ஒரு எல்லாம் பேசியாச்சு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்டாக படித்து பார்க்குறோம். உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டேன். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தேவைக்கு போய் அங்கே கையெழுத்து போடணும். காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார். டக்குன்னு ஒரு கோவம் வச்சு, உங்கள் சங்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு. திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சார் எடுத்தார். என்ன தம்பினாரு, சார் இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும் சொல்லுங்க சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கம் நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான்.
அதே காலத்தில் இவர் சொல்கிறாரு அப்படின்னா எனக்கும் அவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார், அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிவன் சார் திட்டு வாங்கியிருக்காரு. ஓகேப்பா, எனக்கு அந்த மன கஷ்டம் பறந்து போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, தயாரிப்பாளருக்கு வேணும் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களோட அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்கத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்துக்கு கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட்டத்தை பார்த்தோம். எல்லாருமே எங்களை தான் அடக்குனாரு, எங்கள்கிட்ட திட்டினாரு. தொழிலாளர்கள் தான் இருசுமா இருக்காரு பண்பாரு, உங்களை கொடுத்தா நாளைக்கு புரிச தொழில் நிற்கிறதா பாரு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. எனக்கு நமக்கு என்ன கஷ்டமா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்னைக்கு அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் இதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லியிருக்கோம்னா, இங்கே நீதியரசு இருக்கார். நீதியரசு கூட நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்கள் கோயிலை சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் இங்கே நியாயத்தை சொல்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஷ் அம்மா அவங்க அடிக்கடி பார்த்துருக்கேன். நம்ம கவுன்சில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சல பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சியும் உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்காருன்னா உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இது இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை வந்து அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டியூட் நீங்கள் உங்க கூட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆகணும் சேர்த்துங்க. என்ன தலைவரே ஒதுக்குறீங்க அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்ல நான் தனி ஆயிரம் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். மேடம் அதனால இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமசாலி. அனுபவசாலியும் திறமசாலியும் சேரும்போது நம்ம சொல்ற ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின் அழகான கதாநாயகன். பையன் தான் டைரக்டர். அதுக்கு அடுத்து வரேன் சொல்லிடுறேன். டிஆர் பாலா தான் இயக்குனர். ஏற்கனவே அவர் டிஆர் இருக்காரு, ஜாம்பவான் சாதனையாளர். எனக்குலாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம். அடுத்து பாலா அண்ணன் தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரும். கதாநாயகி குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை. பாருங்க, இவ்வளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்லையும் பெப்சி தலைவர் வந்து கதாநாயகி பேர் இங்கே வச்சுருக்காரு, பவ்யா. எங்க தலைவரே வந்துட்டார். நான் கேட்டேன் குட்டிமானாரு பெப்சி தலைவர். அப்ப அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே பேசிட்டுருக்காருன்னா டென்ஷன்லையும் நடிச்சுங்களே எப்படி இருக்கும். பவ்யா ஓகே, நாங்கள் பாராட்டோட எங்கள் கட்சி தலைவர் உங்களுடைய அழகை வந்துச்சுட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசர் நம்மவும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதி மேடம் வந்து கேரட் எந்த கேரட் தான் சரி அழகாக அடிச்சு தூக்கிடுவாங்க, கேஸ் அடிச்சுப்பாங்க அவங்களுடைய. நான் வந்து நடிப்பர் வச்சுருக்கேன், உதயபாசர் வந்து அவர் பொருளர் வச்சுருக்காங்க. கம்பீரமான குரல். படத்தில் பேசுறதை விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கல்ல, அது இன்னும் கம்பீரமாக இருக்கும். அது ஒரு நியாயம் இருக்கும். நிறைய உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் உங்களை ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான்.
திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னா இப்போ இந்த சொல்லுங்க வேந்தன ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை இருக்கும்போது அந்த கதை ஞானத்தோட கதை இருக்கிறாங்கள அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர். நல்ல தயாரிப்பாளர் கதை கேட்பாங்க, இல்லை சம்பளம் பேசுவாங்க, என்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யாரை போகும் கேட்க சம்பளம் கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்க சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி 30 லட்சம் 20 லட்சம் குறைச்சி பேசணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காம செட் பண்ணி நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளம் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோட குருநாதர் ராமநாராயணன் சார், நான் சொன்னல அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போ ஒரு ஹீரோ அந்த ஹீரோ அப்போதைக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சம் பேசி முடிப்பார். ஆனால் 1 பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாலும் ஸ்லிப் பண்ணிடுவார். சம்பளம் உண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டே செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படி தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசணும் கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பார். திறமையான தயாரிப்பாளர், அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் ஆளுக்கெல்லாம் வச்சதில்லை அவர். ராமநாதன் சார் அகலக்கெல்லாம் வச்சது. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின், ஒரு ஸ்டேஜ் பண்ணிட்டாரு. கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாதன் சார். திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சோதி சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. எப்படி கூட கதை கேட்பார், நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குதார் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்பெனியும் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவர் சம்பளம் கொடுக்கல, இந்த கம்பெனிட்டு ஒன்று மேலே இது வரைக்கும் வந்துருக்கா சார்? கேர் சார் வந்து இல்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார். கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகா காய் நடத்துவார். செஸ் விளையாட்டு மாதிரியே அழகா காய் நடத்தி வெற்றி அடிச்சுவார். தெரியாத வரவங்கன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸாக சொல்ல வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த புடிச்சு ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணா ஒருத்தர், நான் வந்து இணைய இயக்குனர் வசனகர்த்தா சாலினி அவர்கள் மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்க குடிவிட்டாங்க. இன்னும் நடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி பண்ண முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, ஒரு பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். நான் அவர் நியூஸ் பண்ணிட்டாரு, படம் நியூஸ் ஆகாதா, அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் போயிடுச்சு, வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார்? உங்கள் ஸ்டேஜில் நான் போய் பேச மாட்டேன். அதுதான் சார் அவர்கிட்ட. அவர் வீட்டில் போய் கண்டறினார். அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்தில் இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்னைக்கு தலைவர், அன்னைக்கு நம்ம உறுப்பினர் இருக்காரு,
நம்ம தயாரிப்பாளர் அவரை காப்பாற்றுங்கிறது நான் தலைவராக பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தால் நம்மளால சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அனுபவிக்க கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், எப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு. நாங்களே விரும்பல. அவர் கதறாரு சார், சொல்லுங்க சார், நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்களோட தப்பு இருக்கா, எங்களோட குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையும் நான் சொல்ற ஒரே வார்த்தை, என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, என் மேல குறை சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சபையில் சொல்லுங்க. நீங்க சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிட்டு. அப்ப எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்காக சண்டை போடுறது என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்ற, நாங்கள் வரோம். இப்போ சார் இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராது, நீங்கள் பிடிச்சி வாங்க, பேசுகிற விட்டுரு, உட்காந்து பேசணும் சார், நாங்கள் ரெடி சார். நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க, என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும், எங்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூரம் இருந்து இதை நாங்கள் சுகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த மேடை சொல்லுங்க சார், எந்த சூழ்நிலை உட்காந்து இருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நாங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளர் தலைவர் அவர், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், சப்போர்ட்டாக இருப்போம். ஏன் சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நான் சார் 10 ஏக்கர் நான் அனுப்புகிறேன் சார், 10 ஏக்கர் பெரிய ஏக்கர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறது சும்மா தீர்வு கட்டுறது சார், பாருங்க சார், இது தொடக்கூடாது. ஓகே, வேலை பூஜை இன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்ம தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள் தயாரிப்பாளர் தொடர்ந்து திரைப்படங்கள் எடுக்கணும். தொடர்ந்து உங்கள் மகன் மட்டும் இல்லை, இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இயக்குநருக்கு நன்றி. வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்கா தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும். ஸோ இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண. அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு தொடர்ந்துகிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவனை இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா? ஸோ வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருநாத். விளம்பர பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்படத்துறையிலே ஈடுபாடு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே திரைப்பட கலையில் சிறப்புமிக்க உயர்வுகளை பெற்ற இயக்குநர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டு படைப்பாளிகளாக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் திருமலை வேந்தன் அவருடைய இளவல், அவருடைய மகன் டி.ஆர். பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவிப்பது
சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கலைத்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன். திருமலை வேந்தன் அவருடைய குடும்பம் அனைத்தும் கலைத்துறையிலே தங்களை இணைத்துக் கொண்டு வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திரைப்படம் தயாரிப்பது என்பது ஒரு எளிதான காரியமல்ல என்பதை இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தெரியும். குறிப்பாக பொருளை ஈட்டியவர்கள், பொருளை அதிகமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த துறையிலே அந்த பொருளை கொடுத்து அதிகமான பொருளை பெறுகின்ற ஒரு லாபம் பெறுகின்ற ஒரு இடமாக திரைப்பட துறை கலை இருக்கிறது. திருமலை வேந்தன் அவர்கள் பழகுவதற்கு மிக எளிமையானவர், மிகுந்த பண்பாளர். அவருடைய அன்பு மகன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவியாக, உதவிகரமாக திருமலை வேந்தன் அவருடைய துணைவியார் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் தன்னை முழுமையாக இந்த கலைத்துறையில் ஈடுபடுத்தி வெற்றி படிகளின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பேசிய அருமைக்குரிய படைப்பாளிகள் எல்லாம், இயக்குனர்கள் எல்லாம் டி.ஆர். பாலா அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். கலைத்துறை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தங்க சுரங்கமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். எனவே தோண்ட தோண்ட தங்கம் வருகின்ற இடம்தான். திறமை உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனவே இந்த படம் பாலா அவர்களால் தயாரித்து இயக்கப்பட்ட இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த படத்திலே நடித்த அன்பிற்குரிய தம்பிகளும் சகோதரியும் மென்மேலும் பல வாய்ப்புகளை பெற்று அவர்கள் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த அன்பிற்குரிய திருமலை வேந்தன் குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு படத்தையுமே ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். இதை உண்மையிலே வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டி.ஆர். பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, பேயலாமா வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம். இதில் ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டி.ஆர். பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், மேடம் 2 பேருமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவர் நிறைய ஃபேன்ஸ், எங்கே போனாலுமே அவர் பயங்கரமான ரீச் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க.
ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. நான் போலீஸ் சொசைட்டியில் வந்து நம்ம பெரிய ஆள், நம்மளை வந்து எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா மரியாதை தராங்கன்னு. ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு சினிமா துறை என்பது எவ்வளோ பெரிய துறை, அதில் படைப்பாளிகள் எவ்வளோ பேர் இருக்கார்கள், இந்த மக்களை எவ்வளோ அளவுக்கு ஈர்க்கும் அளவுக்கு அவர்கள் வந்து படைப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னை அழைத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் வேந்தன் சார் அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஆர் பாலா இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருவள்ளுவர். எந்த செயலை யாரு எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கூட அவர் ஜெயிச்சு காமிப்பாரு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். கலைத்துறையில் இருக்க பிலிம் இன்ஸ்டிடியூட் பிரின்சிபல், தயாரிப்பாளர், இவருடைய பையன் டிஆர் பாலா. அந்த பேர்லயே இருக்கு ஒரு காந்தம். டிஆர் டி ராஜேந்தர், பாலா பெஸ்ட் டைரக்டர். 2 டைரக்டருடைய காம்பினேஷன் டிஆர் பாலா. இந்த டீசரை பார்க்கும் பொழுது அந்த பாடல், அந்த வெளிப்பாடுகள், அதாவது வந்து அந்த கதையினுடைய இது ஒரு சின்ன இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிறான். அவ்வளோ அளவுக்கு வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால டிஆர் பாலா அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இந்த படத்தின் மூலியமாக வந்து பெரிய வெற்றியை பல காண வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகின்றேன். அதே போல இந்த படத்திலே வருகின்ற அந்த கதாநாயகி நாம் பார்க்கும் பொழுது மிக ஈர்ப்பாக இருந்தது, இயல்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. அவர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல எதிர்காலம் இருக்கும். அவர்களையும் நல்ல படங்களை இதே போல தேர்ந்தெடுத்து நடித்து நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்தி, எனக்கு இந்த சினிமா துறையை பற்றியோ இல்லை தயாரிப்பை பற்றியோ எதுவுமே தெரியாது. இருந்தாலும் ஒரு வேந்தன், ராஜேஸ்வரி இப்படி அருமையான ஒரு சினிமாட்டிக் பிளட் இருக்கிற இடத்துல ஒரு டைரக்டர் அவங்க வீட்டிலேயே உருவாகி இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த சினிமா துறை அவர்களை வந்து பெற்றெடுத்திருக்கிறது. இவர்களால் நமது சினிமா துறைக்கு நிறைய படங்கள், நல்ல படங்கள் வரும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். டிஆர் பாலா அவர்கள் இதுபோல நிறைய படங்களை டைரக்ட் செய்து தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது ஒரு கேசட் வெளியீட்டு விழான்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் சங்கத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் மிக அருமையாக செல்வமணி அவர்கள் எடுத்து கூறிய விதம் மிகவும் பிடிச்சிருந்தது. அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், கேஆர் அண்ணன் கையில் ஏதோ ஒரு மந்திரக்கோள் இருக்கிறது, அண்ணன் சீக்கிரம் அந்த மந்திரத்தை போட்டுருங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா சினிமாவை நேசித்து, அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் அப்படி வந்தவர் தான், சினிமாவை காதலித்து சினிமாவுக்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். சினிமா மேல அப்படி என்ன சினிமா தாகம்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சினிமாக்கள் தான் தாராளமா சொல்லலாம். சினிமான்னு ஒரு ஆர்வம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா நம்மளை எந்த வகையிலுமே வேற எங்கேயுமே திசை திருப்ப முடியாது. அதுதான் பாலா விஷயத்திலே நடந்திருக்கு. ஏன்னா வேந்தனே எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, என்ன பண்ணாருங்கிறது அவருக்கே தெரியும். ஆனாலும் அவருடைய மகன் சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருந்தாராம், நான் சினிமாவுக்கு தான் வருவேன், நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு. அதோட டிஆர் பாலாட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், திருமலை வேந்தன் டி ஆர் யாருன்னு கேட்டா அவங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா இனிஷியலை சேர்த்து போட்டிருக்காரு டிஆர் வேந்தன். அதுவே வந்து தாய் சிறந்த தொழிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ரொம்ப அற்புதமான ஒரு தாய் தந்தையரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இப்ப இவங்க வீட்டுல நடக்கிற ஒரு காட்சியை நீங்க நினைச்சு பாருங்களேன். சாப்பிட உட்காந்தா சாப்பாடே போகாது. அந்த அம்மா வந்து இந்த சீனை எடுக்கும் போது நீ வந்து அதை பண்ணியிருந்துருக்கலாம், இல்ல இல்ல அவன் பண்ணதுதான் கரெக்டுன்னு அவர் சொல்லுவாரு. சகோதரி வந்து இல்ல இல்ல ஏன்னா இந்த சட்னி நல்லா இருந்ததா, அதுல உப்பு காரம் இருக்குதா புளி இருக்குதாங்கிறத பத்தின பேச்சே அவங்க வீட்டுல இருக்காது.
எப்படியோ ஒரு வகையில் சாப்பாடு பாட்டுக்கு தானாக போயிட்டு இருக்கோம். இது இப்போ இதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து டைரக்டராக வருவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டா. இப்போ வரும்போது கேட்குறவங்க கேட்பாங்க, சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா? இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அதுதான் பிரச்சனை. சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா தயாரிப்பாளர் இருக்காரா? அந்த மாதிரி தம்பிக்கு அந்த ஆசை இருக்குன்னு தெரியுது. அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் போராடிட்டு இருக்காரு, வழக்காடு மன்றத்தில் போய் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ஆசை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால ஒரு நல்ல கலை குடும்பம் இப்படி ஒரு தாய் தந்தையரை பெற்றது. ஏன்னா சினிமாவுக்கு வராதுன்னு சொல்லி விரட்டப்பட்டவர்கள் நாங்கள். சினிமாவுக்கு போய் எதுக்கு படிக்கிற, சினிமாவில் போய் நீ என்னத்தை சாதிக்க முடியும்னு கேட்டுட்டு இல்லை இல்லை நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து படித்தவனாலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து வரும்போதே அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அது வந்து இப்படிப்பட்ட தாய் தந்தை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன், ஒரு குட்டிச்சாத்தான், அதாவது 16 குட்டிச்சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதம், 16 பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயம், 16 பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா. அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்கள்ல வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின். உண்மையில எனக்கு அந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரீட்சையில மார்க்க போட்ட விட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன். எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே. அதுலேயும் கடைசியா அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசுல வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஐயோ என்னடா இது, அவரை சுற்றுவாங்க வேற, அவர் நடிப்பும் கேட்கணுமே ஜீபூம்பா, அப்படி ஒரு இது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவுல மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்க பரிசை லீவுல வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும் படம். ஆனாலும் இது நல்ல ஒரு தீம். ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது. இங்கே பேசும்போது யாரும் சொன்னாங்க, அதாவது வந்து பேய்ங்கிறது மேலே எங்களுக்கு பயமே விட்டு போச்சுன்னா அது உண்மையாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வேந்தன் அவர்கள் சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த படத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, இந்த மேடைக்கு நம்ம போகலாமா வேண்டாமா, நம்ம வேற துணைத் தலைவராக இருக்கமே, சங்கங்களே இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சீரியஸா சொல்றேன். ஏன்னா சங்கம் வந்து நம்மளை காப்பாத்துது எல்லா வகையிலையும். உண்மையா இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு சண்டைகள்னு யோசிக்கும் போது நீங்க மந்திரத்தை போட்டே தான் ஆகணும். என்ன மந்திரம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சீக்கிரமா போடுங்க சீக்கிரமா போடுங்க, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். முகின் அவர்கள் அற்புதமான, அவரை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், அற்புதமான ஒரு நடிகர், மிகவும் ஒரு திறமைசாலி, மிகவும் சிறப்பாக செஞ்சிருப்பாரு. பவ்யா மேடம் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்காங்க, நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வினோதினியை நான் சொல்லவே கூடாது, என்னுடைய சிஸ்டர் மாதிரி. பல இதில் வந்து அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சிறந்த நடிகை. நான் வந்து குறுக்க கொஞ்ச நாள் அவங்க மிஸ் ஆகியிருந்தாங்க, நடுவில் சில பக்கத்தை காணும் அவங்களுடைய கேரியரில் சொல்கிறேன், அவங்களுடைய கேரியரில் குறுக்க கொஞ்ச நாள் உங்களை காணும். ஆமாம் ஆமாம். ஓ சாரி, நான் ஹீரோயின் வினோதினி தான் நினச்சிட்டேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே மேடம், ஓகே ஓகே. ஒர்க் பண்ண இல்லை, அப்போ சீக்கிரம் ஒர்க் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களை பல மேடைகளில் நானும் சந்திச்சிருக்கேன், நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஏன்னா எனக்கும் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வந்த மாதிரி ஒரு சின்ன உணர்வு ஏற்படுத்திட்டாரு வேந்தன். அவர் பேசும்போதும் லூமியர் பிரதர்ஸை சொல்லி, ஆல்வா எடிசனை சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா சகோதரி அடிக்கடி இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த படம்
நீங்கள் நினைக்கின்றதை விட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதற்கான எல்லா முன்னோட்டங்களும் படத்தின் ட்ரைலர்லையும் பாடல்லையும் தெரியுது. பாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. படம் உங்கள் கையிலையும் இருக்குது. நிச்சயமாக இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கின்றது. நல்ல படத்திற்கு நீங்கள் எப்போதும் கை கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்திற்கும் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் வேந்தன் அவர்களின் சார்பாகவும் சகோதரி ராஜேஷம் சார்பாகவும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு படத்தை மாபெரும் வெற்றிக்கான செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் நான் இது ரொம்ப நிகழ்ச்சி தாமதமாயிடுச்சு. அவன் தயாரிப்பாளர்கள் புதுசு, அதுக்காக நீங்கள் அவங்கள மன்னிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணது புது தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் ஒரு லக்கி பிஆர் நம்ம நிக்கில் முருகன் இருக்காரு. எப்பவுமே அவர் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேஜில் அந்த ஸ்டில் எடுக்கிறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அதுலேயே ப்ரொடியூசர்ஸுடைய திறமையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம், பிஆர்ஓ செலக்ட் பண்ணுறது. அது இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணாருன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ இருக்கும்போது அது ஒரு நல்ல அந்த அமைப்பு சரியாக இருக்கும். நீதி அரசர் வந்திருக்காரு. நீதி அரசர் நான் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். அவர் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஜெமினி கணேசன் சார் இருக்கார் இல்லை, அவர் பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்ற மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜின்னு படம் முதல்ல கதைக்கு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஆஸ் எ ப்ரொடியூசராகவும் டைரக்டராக சொல்ல வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு தலைப்பு. அந்த தலைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே ரீச் ஆகிற சொன்ன உடனே ஞாபகம் வரணும், அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா ஓடிடியில் வரும்போது இங்கிலீஷில் போட்டாலே அதர் மெயின் பார்க்குறாங்க. இப்போ தமிழில் போடுறத விட ஓடிடிக்கு இங்கிலீஷில் இருந்தது இதெல்லாம் சிந்திச்சு முதல் படத்துலேயே டிஆர் பாலா இந்த அளவுக்கு யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக டிஆர் பாலா தனி என்னுடைய இது. ஏன்னா கான்செப்ட் ஜின்னு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என்னன்றது எல்லாருமே சொல்லிட்டாங்க, அழகாக சொல்லிட்டாங்க. நான் இந்த ட்ரெய்லர் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு படம் பார்க்க தேட்டருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த ட்ரெய்லர் போட்டாங்க. போட்ட உடனே அந்த கலர் கரெக்ஷனு, அந்த கிரேடிங்கு, அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஹீரோ வர்றாரு. யார் நல்லா இருக்க பையன் சொல்லிட்டு அப்போ நான் நினச்சேன் செலெக்ஷன் அங்கே. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்க்கும்போது நம்ம நக்குல் பிரீத் சிங் இருக்காங்கல்ல அவங்க நினச்சேன். அப்புறம் பார்க்கும்போது தான் சரி அவங்க பேர் தெரியல, இருந்தாலும் அவங்களும் பாராட்ட வேண்டி ஒரு முகத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். காம்பினேஷனு அந்த ஹீரோயின் டெஃபினட்டாக நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு ஆர்டிஸ்ட்டு பற்றாக்குறைக்கு இன்றைக்கி அவங்க 2 பேருமே நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரிக்கு நினைக்கணும். அதனால் அவங்கள பாராட்டியே தேரணும். டைரக்டர் தான் பாராட்டணும். அதுக்கு அருமையாக செலக்ட் பண்ணியிருக்காரு. கதை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இந்த ஜின்னு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த கான்செப்டில் புது கான்செப்டு. ஆனால் இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட் ஈட்டின்னு ஒரு இங்கிலீஷ் படம், ஸ்டீவன் ஸ்பில்பர்க் டைரக்டர். அதை பேஸ் பண்ணி குட்டிச்சாத்தான் எடுத்தாங்க. குட்டிச்சாத்தான் உங்களுக்கு தெரியும், மைடியர் குட்டிச்சாத்தான் 3Dயில் வந்தது. அந்த படத்தை நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலையும். ஸோ அந்த கான்செப்டில் வரக்கூடிய சில்ட்ரன்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் இது. ஏன்னா டெஃபினட்டாக அந்த ஜின்னு செய்யக்கூடிய வேலைகள், அதில் நடக்கிற இதெல்லாம் கேட்டதெல்லாம் எப்படி கொண்டு கொடுக்கும், செய்யும், போவோன்றது, அதில் ஃபீலிங்ஸு, சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம் லவ்லேருந்து. அந்த கான்செப்ட் அழகாக பிடிச்சிட்டார் டிஆர் பாலா. சாதாரண உண்மையில இன்னைக்கு அவருடைய திங்கிங் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக வெளியில் சொல்லாமல். இன்னொரு பெரிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், ஆடியோ ரைட்ஸு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, மற்ற ஓடிடி ரைட்ஸு, டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ எல்லாமே விற்கிறன்றதெல்லாம் உண்மையில் அதிசயமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பட்ஜெட் ஃபிலிம்ஸு இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம். இப்போ யாராவது அந்த மாதிரி புதுப்படுத்தினா ஏரியா வித்தன்னு சொல்லி சொன்னாங்கன்னா
நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னு அவங்க சொந்த நிலம் வீடு ஏதாவது விற்றுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஏரியாவே வந்து அழகாக பிஸ்னஸும் பண்ணியிருக்காருன்னா அங்கே பிஸ்னஸ்லையும் ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த படத்தை இனிமேல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு என்னென்னா பிஸ்னஸில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படங்களே விற்க முடியல, வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வந்து வருதுன்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆக அதுக்காக தனியாக டிஆர் பாலு ப்ரொடியூசராக பாராட்டுறேன். அதே நேரத்தில் அனில்குமார் ரெட்டியும் பாராட்டுறேன். மற்ற அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க, எல்லாம் அந்த டீம் மொத்தம் பாராட்டுறேன். மியூசிக் பொறுத்தவரையில் என்னென்னா உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம். மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்குன்னு சொல்லும்போது அருமையான விஷயம். அதில் அந்த மியூசிக்கில் என்னடான்னா போனது விலை போனது மட்டும் இல்லை, லிரிக்ஸு வந்து பாதிக்காமல் அந்த மியூசிக் வந்து அழகாக இருக்குது. அதாவது ஜாமாகாமல் ஜாரிங்காக இல்லாமல் வந்து மியூசிக்கும் நல்லா இருக்குது. எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டரு, கோரியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, டிஓபி எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஒன்று கூட அதான் சொல்கிறேன், எதுவுமே வந்து ஒரு சாதாரண டெபு டைரக்டர் பண்ணுற மாதிரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னுடைய எய்ம் நான் உண்மையிலே சொல்கிறேன், மேடிக்காக சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய டைரக்டரில் டிஆர் பாலா இருக்குது. உண்மையில் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்களை வந்து நம்ம பிடிக்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் படம் பார்க்க போன இடத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்தேன். என் லைஃப்பில் அப்படி ஒரு குப்பை படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ண டைரக்டர் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த படத்தில் ஒரு சீனு ஒரு ஷாட்டு கூட ரசிக்க முடியாமல் 2.25 மணி நேரம் நம்மள ஆடியன்ஸ் ஆக்சுவலாக கன்சூமர் கோர்ட்லேயே போடணும். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வச்சு அப்படி ஒரு மட்டமான படம் எடுத்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அந்த காப்பாற்றினது அந்த சின்ன ட்ரெய்லர் தான். அது 10 வாட்டி பார்த்து தருவம் பார்த்து பேசலாம். அந்த அளவுக்கு வெறுத்து போய் பேசிட்டு வந்தேன் வெளியில் நான். அது ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி அவங்கள அக்கான்னு சொன்னாலும் கோச்சிக்குவாங்க, என்ன வயசாகி போயிடுச்சாங்க. தங்கச்சின்னு சொன்னாலும் அந்த மாதிரி அவங்க ஒரு அதான் வெளிப்படையாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனசு. அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் எனக்கு பழக்கவனை கூப்பிட்டு அவங்க மட்டும் தான் என்னை கூப்பிட்டாங்க. இவர் வேந்தர் தெரியுமே தவிர என்னை கூப்பிடல. டிஆர் பாலா யாருன்னே எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் சொல்கிறாங்க அவங்க பையனை. இப்படி ஒரு புத்திசாலி பையனை பெற்றுட்டு இவங்க ஏன் வந்து தடுமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இத்தனை நாள். உண்மையில் இவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா நிறைய பேசுவாங்க. பையனும் பேச மாட்டார், வேந்தரும் பேச மாட்டார், யாரும் பேச மாட்டார். ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான குடும்பம் இன்னைக்கு சினிமாவில் இருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்க போகிறேன்றதை வந்து நிச்சயம் ஆயிடுச்சு. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பாலா வந்து பெரிய லெவலில் டைரக்டர் வருவார். சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள். அதனால நீங்கள் பாலாவை எவ்வளோ என்கரேஜ் பண்ணீங்களோ இல்லையா இருந்தாலும் ஆரம்பத்தில் பாலா வந்து திறமைசாலி. ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவலில் நம்ம சந்திக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேலண்டடான ஒரு டைரக்டர் பார்த்தது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த படம் வந்து வெற்றி பெற்றாச்சு. எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஆக அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தொடர்களுக்கும், இடர்களுக்கு இணையவர்களுக்கும், மேடைகளுக்கு அனைத்து பெரும் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், ஏன் நீங்கள் சொல்லுங்கள்? ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அதான் உண்மை. இன்னைக்கு வந்து ஏன்னா அந்த அளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு 10 வாட்டி பார்ப்பேன் படத்தை. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் குழந்தை இல்லையா, அதான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேந்தன் சார் அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர், அவங்களும் தயாரிப்பாளர், இயக்குனர். ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனர் தான் அவர் இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பாருங்க 2 சிங்க குட்டிகள், 2 சிங்கம் பிறந்திருக்கு. ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து யார் என்னன்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் டிஆர் பாலா, இந்த பக்கம் பாலா. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் உண்மையில கை தட்டலாம், மனசார கட்டலாம். நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு நான் வந்து ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டர் ஹிந்தியிலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் மொழி எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா உங்கள் வெற்றியை தொடர்ந்து இருங்க.
எப்பவும் எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம். அந்த அம்மா அப்பா என்ன அன்னைக்கு மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, காவல்துறை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க, கேஆர் சார் வந்திருக்காங்க. ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார். நான் ஒரு டான்ஸ் ஆடம்னு பார்த்தேன், காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. ஆக அவருக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா நிச்சயமா ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த சிரிப்பு அழகு இருக்கு இல்லையா? ஆர்கே செல்வன் சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பா பாசமா பழகிற இது இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசணும்னா அவர் மாதிரி பாசமாகவும் பண்பா பேச நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசுகிறார். அதுக்கப்புறம் கேப்டன் அந்த அளவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நான் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டேன், செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டாரு, இந்த மாதிரி குட்டி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாதிரி எங்கள் அக்கா ஓகே தங்கச்சி எனக்கு 73 வயசு, எனக்கு அக்கா உங்களுக்கு 75 வயசு. அது அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு. மியூசிக் டைரக்டர் அவர்கள் 2 பேருமே உண்மையிலே சூப்பர் சார். அதாவது சாதனை பண்ணிட்டு செயல்டாக உட்காந்துருங்க, அதுதான் பெரிய விஷயம். பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதாக வந்திருக்காரு. உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார். உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க. நானும் ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதில்ல. ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க. நீங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் அந்த அக்கா கூட சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பலிச்சிச்சு அப்படின்னாங்க. உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது. சக்தி இல்லைன்னா அது நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சகோதரர் சண்மாசு ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் இருக்கு உங்களுக்கும். நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா அற்புதமாக இருந்துச்சு. இசை ரொம்ப அற்புதம். எடிட்டிங் அற்புதம். மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது. அதுதான் வெற்றி படம். நாங்களாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுவோம், இந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 170 நாள் 200 நாள் படம் தான் ஓடிச்சு. ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அண்ணனா தம்பியா வேலையாட்களா அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயான்னு ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அத்தனை பேர்ல ஒரு கைத்தறி நான் பார்க்குறேன். வரும்போது தண்ணி வேணுங்களா காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னே வந்து சாகும் வரைக்கும் இந்த நண்பரை கைவிடாது. எவ்வளோ பெரிய சரி இந்த நண்பரை கைவிடாது. இந்த யூனிட் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயாக பேசி அனுசரித்து போங்க. உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுபவிச்சது ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரோ நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் இருக்கும். அது மாதிரி ஆர்பி சவுதி சார் பாருங்க, எல்லாரையுமே சொல்லுங்கள். கேரள சார் தெரியாது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வெற்றி படம் அமையும். அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அது எல்லாத்தோட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறகு எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வழியில் துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிடுறது எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க. அந்த கூப்பிடுதலை நீங்கள் அம்மானி கூப்பிடுறீங்க அப்பானி கூப்பிடுறீங்க, அவங்க மேலே அன்பாக இருக்கீங்க பாசமாக இருக்கீங்க. உங்களை யாருமே தோற்கடிக்க முடியும். நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் மனமாக ஆண்டவரை வேண்டிக்கிறேன். எங்கே வேணும் சார், சூப்பர் சார், அற்புதமான தயாரிப்பு, கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சுருக்கீங்க. 2 சிங்கங்களை 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லி, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். எப்பவுமே நான் சொல்ல மாதிரி தான், உலகத்திலேயே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர், அது மாதிரி எல்லா விஷயம் தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே வந்து போகர்லேருந்து அத்தனை சித்தர் பெருமான்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மருத்துவம் உலகம் அங்கே இருக்குது. இப்போ கொரோனா திருப்பி வந்துட்டு இருக்குங்கிறாங்க. சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி 60 பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வராது, யாருக்கும் வராது, நம்பாதீங்க முதல்ல. அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்காக நம்ம கபசுரப்படி நீர், நிலவேம்பு, பப்பாளி சாறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது. இதுதான் உண்மையான விஷயம். நான் கிட்டத்தட்ட 3000 பேரை சரி பண்ண வெறும் பப்பாளி சாறில் மட்டுமே. பப்பாளி சாறில் தேன் கலந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது. நான் அதை படித்து சொல்கிறேன். நான் வாத்தியார் இல்லை, டாக்டர் இல்லை. நம்ம மகாவிஷ்ணு சார் நிறையா சொல்லுவார், இது சம்பந்தமாக நிறையா சொல்லுவார். ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசலை.
அந்த தமிழராக பிறந்தது அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணாவே நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் அவங்கள பற்றி வேற ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அந்த இது இல்லை. அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் சார். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வா. நன்றி, ஜெய்ஹிந்த். இடத்துக்கு விரும்பல, ஒரு 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவேன். எங்களை வாழ்த்த வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், திரைத்துறைக்கு, திரை கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் இந்த வீட்டிருந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னை வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரும் இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன். பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்ன போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்னைக்கு இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கேயோ படித்தேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன். 2022-23 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்ல எனக்கு கால் வருது. நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு கதை பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரியல, இந்த படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ கோஇன்சிடென்சஸ். நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன், இங்கே வந்து சொன்னார் ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆர்வி உதயகுமார் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பற்றி பார்த்த உடனே எனக்கு வந்து மைடியர் இந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்துடுங்க. நான் சொல்லுவேன், அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் இன்னைக்கு தான் சார் எனக்கு தெரியும், கேஆர் சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு படம் அந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய், பூதம், கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் யாங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமாக மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது அதை வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும். அண்ட் இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 16 பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க. அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி வந்து மனசுக்குள்ள நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுத்திட்டு இருக்கு வாழும்போது, அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியா நான் பார்க்கறேனோ, அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமா இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்துல இதே பிளானட்ல இதே யூனிவர்ஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம அதை பெட்டா, அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர், ஃபேண்டசி, காமெடி அந்த மாதிரி ஒரு படமா வந்து உருவாக்கி இருக்கிறது, இந்த கதையை உருவாக்கி இருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதுல வந்து பாலா பத்தி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, வைரல் ஸ்டார் வனிதா. ஆனா உண்மையா அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லயும் மாற்றமே இல்லாம ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவாரு, இந்த இடத்துல நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டா அது பண்ண முடியாம போயிடும். ஆனா அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. கரெக்டா அந்த டைம்ல எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்ல பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலா 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. இப்போ more than 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க.
அவருடைய பேரண்ட்ஸை நான் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே எங்கள் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்துல நாட் ஓன்லி அஸ் அ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசரா நான் பாராட்டேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கரெக்டான டைம்ல அட்வான்ஸை போட்டு லாஸ்ட் டப்பிங் முடிய அன்னைக்கு எக்ஸாக்டா பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிசினஸ்லயும் அவ்வளோ தெளிவா அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன். முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸ் இருந்த போது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் ஆகி இந்த படத்துல ஜின் அப்படிங்கிற படத்துலயும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பத்தியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்றாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி பஞ்சாபி. ஆனா அந்த டைலாக் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெல்லாம் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலயே வந்து சினிமாவில் இந்த பிரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல பிரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும் இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸா நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரான்ச்சைஸா ஜின் பிரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஜின் பிரான்ச்சைஸ். அதில் ஆரம்பகால ஜின் பார்ட் 1ல வந்து நான் நடித்தேன். அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமாக இந்த May 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகைக்காரங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஜின்னு வந்து ஃபஸ்ட்டு என் பையன் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான். சொல்லவும் ஜின்னுன்னு நம்ம டைட்டில் பண்ணிட்டேன். பண்ணுனா அது எங்களை குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு இந்த ஜின்னு. அந்த டைட்டில் வந்து என் பையன் இன்னொரு கம்பெனி சொல்கிறாப்புல, அங்கே கதை சொல்கிறாப்புல, அப்புறம் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல, ஒரு பெரிய ஆர்டிஸ்டை வச்சு எல்லாம் டிஸ்கஷன் போச்சு. இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அதுவும் சரியில்லை. அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டு டைட்டில் மாட்டிக்கிட்டவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில். நான் என்ன பண்ணுறேன், நம்ம படம் பண்ணணும், ஆனால் அந்த கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல. நான் சொன்னேன் டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னாப்ல. அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது. அந்த வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் அப்படியே டாப்பில் போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னே தெரியாது. ஜின்னு வந்து ஜின்னு இந்த பெட்டுன்னு வைக்கவுமே நான் சரி டிஸ்கஷன் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து என்னுடைய பையன் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம். இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும்னு சொல்லும் போது எங்கள் கையில் காசே இல்லை. நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது காசே கிடையாது. ஆனால் வந்து பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம்னே தெரியல. விறுவிறு நம்ம ஷூட்டிங் முடிக்கிறோம். விறுவிறுன்னு ரிலீஸ் வந்துருச்சு. வியாபாரமும் பண்ணியாச்சு. ஆனால் எந்த அளவுக்கு என்னன்னே தெரியல. அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி. அது என்னன்னே தெரியாது. நான் 4 படம் பண்ணியிருக்கிறேங்க. 2 படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு படம் 4 படத்தில் நான் இது வரைக்கும் வெப்சீரியெல்லாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது. யாருக்கும் வச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தான் பணம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங் போவேன். இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம், நஷ்டம் வர்றது வரப்போகுது. இந்த மக்களுக்கு வந்து உழைப்பாளிகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன். என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன், எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குரூப்பு சொல்கிறோம், ஒரு குரூப்புக்கு சாமி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சின்ன இருக்கா இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அது வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு. ஆனால் வந்து அந்த ஜின்னோடைய படம் வந்து ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஆனால் பிரமாதமாக வந்திருக்குதுங்க. நான் சொல்லக்கூடாது. என் பையனை பற்றியும் நான் பாராட்ட நான் விரும்பலை. ஆனால் என் பையன் பட்ட கஷ்டம் வந்து அப்படி கிடையாதுங்க. அவ்வளவு கஷ்டம்னா சொல்லவே மாட்டான். அது எங்கெங்கேயோ போவான். சிங்கப்பூர்னு போவான், மலேசியான்னு போவான். அந்த ஏதோ வந்து அந்த கதையை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அமைதியாக இருப்பாப்புல. யாருக்கிட்டையும் 9 முக்கு போக மாட்டாப்புல. அவ்வளவு. ஆனால் எனக்கு என் பையனுக்கு தான் சரியான சண்டை வருங்க. ஷூட்டிங் இல்லைலேருந்து எல்லாத்தையும் சரியான சண்டை வரும். ஆனால் சண்டைனா அப்படி இப்படி இல்லை, அந்த அளவுக்கு வரும். அந்த ஜின்னு எங்களை பாடாப்படுத்திருச்சு. இப்போ கூட இந்த ரிலீஸ்ன்னு போடுறாரு. அன்னைக்கு என்னுடைய கால் வந்து சும்மா போற இறடி விட்டு அந்த ஜின்னு அப்படி படுத்துச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஜின்னு இருக்குதுங்க. ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்சு மலேசியாவிலாம் வளர்க்குறாங்க. அது உண்மைதான், உண்மையான கதை தான். அதுதான் இங்கே பாருங்க. இங்கே கூட எங்கள் தயாரிப்பு சங்கத்திலேருந்து நான் எவ்வளோதோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஏதோ கலவரம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளவு கலகலப்பா வரல. அவங்க எல்லாம் வரல, ஏதோ நல்லதுக்கு தான் வரல. வந்தவங்க வந்து கலகலப்பா இவ்வளோ சந்தோஷமா போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா போயிருக்குது. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் எதுவும் பேச முடியாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் பேசி அண்ணன்கிட்ட சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பு சங்கத்துக்கு சொல்கிறேன், 1 to 1 எங்கள் சங்கத்தில் தான் கையெழுத்து போடணும். கண்டிப்பாக அந்த 1 to 1 எங்கள் சங்கத்தில் தான் இருந்தது. அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சு இந்த அண்ணனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எங்கள் சங்கத்தில் வந்து 1 to 1 கையெழுத்தாகி அந்த ஒரு அற்புதம் வந்து அவ்வளவு பெரிய அற்புதம். எங்கள் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் தயாரிப்பு சங்கத்தை நல்லா வைக்கணும். இந்த ஜின்னு இந்த பெட்டு அவ்வளோதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கங்க. வணக்கம். மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐநோ எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதில் பசியோ போகும். ஸோ நவம்பர் 2022க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல.
பட் ஆனால் அந்த ஜின்னை பற்றி சொல்லிட்டு லைக் தே கேப் டெல்லிங் அபவுட் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்குது. ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க 2:30 AM பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க எப்படி இருக்கும். ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்ட் நாக்கிங் த டோர் எவ்ரிதிங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஜின்ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் ஓகே. நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், குருத்வாருக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். I was like, Jin is not leaving me alone. What is happening? So, அதான் from the director's point of view என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு VR மாலில் பார்த்தாங்க. I was in a coffee shop and அவங்களுக்கு apparently அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு that I want to take her in the film. ஸோ அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ we both got connected and when he told me about the film, நான் என்னோடது கதை சொன்னேன். ஸோ we synced and அதனால தான் we vibed together and now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அவங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பரா ரொம்ப ஆங்கிரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்பியருக்கு நல்லா ஒரு ஜாலியாக வைப்பாங்க. ஹீ ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட். அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லலை. ஜஸ்ட் டூ வாட் இஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் I want to thank you again, and obviously all the people I've worked with, they all are very good, and thank you so much for believing in me. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபில்ம் ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்கு. ஜின் நல்லா தான் இருக்கு. ஜின் எனக்கு லைஃப்ல பிளெஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ I just want to say that in the movie ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பற்றி எல்லாருமே சொன்ன கைண்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா வந்து ஐ திங்க் வி மெட் அ குட் ஃப்ரெண்ட். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவருமே எப்பவுமே இப்போ ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே சிரிச்ச முகமாக ஜாலியாக சில்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சாங்ஸில். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. விவேகா சார், கு கார்த்திக், விஷ்ணு இடவன் எல்லாருக்குமே நன்றி. ஸோ 30th May எல்லாருமே பாருங்கள், படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. மயிலில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கவங்க எல்லாரையும் பார்க்குறது லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் ஜின் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். நாங்கள் 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் இந்த படம் மூலமாக எங்களுக்கு டிஆர் பாலான்ற ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அண்ட் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது அவர் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டிஆர் பாலான்னு போட்டு வர ஃபஸ்ட்டு படம். அந்த ஸ்டேஜ்லையுமே அவர் பாதி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார், ஜஸ்ட் ஒரு அந்த ஷோ. அப்போனா இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவரு அந்த படத்துக்கு இஸ் புட் இஸ் ஹார்ட் அண்ட் சோல், லிட்டரலி பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா. அண்ட் வெரி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு வந்த ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் ஆக்டட் இன் த ஃபிலிம் ஹஸ் டன் வெல். நான் எல்லாரையும் சொன்னால் டைம் ஆகிடும், அதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் முகேந்திரா அண்ட் பவ்யா, யூ கைஸ் லுக் சூப்பர் ஆன் ஸ்க்ரீன்.
best wishes to you, and I'm sure you have great place in the industry. And Mugin bro, அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் அண்ட் மல்டி டேலண்டட். இந்த படத்தில் நாங்கள் கேட்டோம், இமீடியட்டாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போனார். அவ்வளோ டைம் எடுத்து அதுக்கு எஃபர்ட் போடுற ஒரு ஹீரோ. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு வேணும். அண்ட் 30ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி ஃபன் ஃபார் யூ as well as best. Thank you so much. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். அண்ட் நான் சில பேருக்கு நன்றிகள் மட்டும் சொல்லிக்கிறேன். முதல்ல கடவுளுக்கு நன்றி. அண்ட் என்னுடைய அம்மா அப்பா, அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான். அண்ட் நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன். இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமாக இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்ட் அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான். பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்பவுமே போகாது. எங்கள் 2 பேருக்கும் ஆக்சுவலாக ஆகாது, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்கள்ல வந்து பேசிக்க மாட்டோம். பட் இன்னைக்கு அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்ட் தேங்க்யூ. இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வந்ததுக்கு, என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள், பிரசன்ட் மீடியா, அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் 45 மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் மீடியா தான். அது வந்து நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார். நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. எப்போ கால் பண்ணாலும் ஒரே ரிங்கில் எடுத்துருவார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அந்த நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்கில் முருகன் சார். தேங்க்யூ. எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப நன்றி. இப்போ கூட ஏதாவது நம்ம வேலை விஷயமா தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி, ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றிக்கடனாக இருப்பேன். அண்ட் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக போயிட்டுருப்பேன், எண்டு முடித்து நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்து ஆனந்த், அப்புறம் வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி. அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்னு கேட்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகையை எனக்கு கொடுத்து, எந்த ஒரு பாண்ட் எழுதலை, எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை. இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், ஒரு 100+ ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன் அண்ட் வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன், கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ். அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். அந்த வெட்டிங்ஸ், அதாவது சினிமேட்டிக் வெட்டிங்ஸ், நல்ல காஸ்ட்லியான சாங். அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர். அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார். அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி. அவரை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்னைக்கு வர முடியல, அவர் ஹாங்காங் போயிருக்காரு. ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன், நன்றியாக இருப்பேன். அண்ட் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா, ஆட்லைனு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆனந்த், ஸ்ரீநாத், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின். அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து
விவேக் மர்வின் தான். மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்ல. எல்லா விஷயமுமே வந்து ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, படி பார்த்துக்கலாம் படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார். அண்ட் நாங்கள் அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்தத்தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ, நீங்கள் சாங் பண்ணுங்க, சுச்சுவேஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது. அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ஒத்தத்தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுத்தேன். இல்லை ப்ரோ நான் வேற மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தேங்க்யூ விவேக் மர்வி, எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்பவுமே இருந்திருக்கீங்க. படத்தை வந்து பெரிய படமாக்குனது நீங்க உள்ள வந்தது பிறகுதான். அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசா பண்ணணும், இன்னும் பெருசா பண்ணணும்ன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் இன்னைக்கு வர முடியல, அர்ஜுன் ராஜா ஒரு ஷூட்ல மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு நானும் அவரும் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீபாண்டா அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்ல பேசிக்கவே மாட்டோம். மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம். அவ்வளோதான், மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார். நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுவேன். அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேற லெவலில் அப்படியே கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலு. அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர் கட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் தீபக். அண்ட் சிஜி விபின், அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜின் கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம். பட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு நான் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியாக வரல. ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடிட்டில் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ப்ராஸ்தட்டிக் அந்த அளவுக்கு எனக்கு சரியாக வரல. அந்த சிலிகான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபாரின்லேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க. பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படியே உறிஞ்சி கீழே வந்துட்டு என்னால் அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம், சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர். ஏன்னா அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், நாங்கள் ஹீரோக்கும் அந்த ஜினுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வேற வழி இல்லை, இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற போது சிஜியை வந்து திருப்பி நான் பண்ணேன். அப்போ எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனாக இருந்தார் சிஜி விபின்னு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ரைட்டர் கரந்தேல் ராஜேஷ், அவரால் வர முடியல. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கரந்தேல் ராஜேஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே டாக்டர், கதை எழுதுவது திரைக்கதை எழுதுவது எப்படி, திரைக்கதை பூனை இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக இருக்கு, என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கரந்தேல் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் தினேஷ், ரொம்ப நன்றி தினேஷ், சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர் எனக்கு ரொம்ப நெருக்கப்படுறவர். ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் நாங்கள் பண்ணும்போது மாஸ்டர் இல்லை மாஸ்டர் கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக அந்த ஃபைட்டுமே சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்போயே சொன்னார், இல்லை வரா இது நல்லா வரும். நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் கால் பண்ணி, இல்லை மாஸ்டர் அடுத்த ஃபைட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு வேற ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் பொறுமையாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னை வந்து இல்லை வரா நான் சூப்பராக பண்ணுவோம், செம்மையாக பண்ணுவோம், நான் வரேன் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், அடுத்தடுத்த படங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா எனக்கு உங்களோட பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாமே, தேங்க்யூ. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒத்த தாமரையில இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டாட்டரும் சரி அக்ஷதா ஸ்ரீதர் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒத்த தாமரை மிகப்பெரிய ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ குட்டிமா சாங்குமே நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த படத்தில் எல்லா சாங்குமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் மிக்சிங் உதயகுமார் சார், சரவணன், நரேஷ், அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்திக், விவேகா, அப்புறம் நிக்கின் முருகன் சார் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னுடைய தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்காக கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம் எல்லாரும் மேடையில் வந்து ஒரே நிமிஷம் வந்து நின்று போங்க, ஒரே நிமிஷம்.
வாங்க வாங்க டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் ப்ளீஸ் வாங்க வாங்க. விக்ரம் எல்லாரும் ஒரே வாட்டி கிளாஸ் காட்டுங்க உங்களுக்காக. தேங்க்ஸ் பாய். யாரோ சொன்னாங்க நடுவில் இவங்களை விட்டுறாதீங்கன்ட்டு. நான் கடைசி வரைக்கும் உங்களை யாருமே நான் விட மாட்டேன், என் கூடவே தான் வச்சுப்பேன். நீங்களும் என் கூடவே தான் இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அலா தேங்க்யூ. அண்ட் ராதாரவி சார் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் இப்போவும் வந்து அவர் ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்துட்டு எங்களுக்காக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாவியா பற்றி ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்டு தான், அவங்க சொன்னது உண்மை தான். நான் அவங்களை யதார்த்தமாக விஆர் மாலில் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது அவங்களை யதார்த்தமாக பார்க்கும்போது எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு நான் வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிஆர்ஓ வந்து எனக்கு அவங்க ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தாங்க. இப்போ நான் சரியாக கவனிக்கல. இப்போ யதார்த்தமாக பார்க்கும்போது அதே போன பார்த்தா அப்போ இவங்க தான் சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட பிஆர்ஓ கிட்ட நீங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அந்த படத்துக்கு அவங்க தான் நம்ம ஹீரோயினாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அவங்க ஜின்னால வந்து நிறைய என்கவுண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஜின்னை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜின்னு வந்து ஆக்சுவலாக அவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க இப்போ எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் பாலசரவணன் ப்ரோ அவர் கிளம்பிட்டாரு. ரொம்ப நன்றி பாலசரவணன் ப்ரோ. அண்ட் வினோதினி மேடம் அக்கான்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி எனக்கு அவங்க ஏதாவது ஃபேஸ்புக்கில் ஏதாவது போட்டிருந்தா நான் இமீடியட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத நான் கேட்டு நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்ட பேசுவேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லுமே ரொம்ப வினோதி மேடம், ஜார்ஜ் விஜய் சார், அண்ணன் அண்ட் இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஒரு கலகலன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இதான் மாண்டேஜ், நீங்கள் இந்த மாண்டேஜாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அதை அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நான் அதை கட் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன், அதை எடிட்டிங்கில் பார்க்கும்போது அது வந்து சீனாக அப்படியே மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கலக்கலன்னு அந்த சீனையே வந்து வேறு லெவலில் அப்படியே பண்ணிவிடுவாங்க. அண்ட் இமான் அண்ணாச்சி, ஜார்ஜ் விஜய், ரித்விக், நிலக்கல் ரவி சார் எல்லாருக்குமே மிக மிக நன்றி. அண்ட் அடுத்தது ஹீரோக்கு வருவோம். ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி, எனக்கு முகின் ராவ் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக கிடைச்சதுக்கு. எனக்கு வந்து ஒத்த தாமரை டைமில் இருந்தே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸு, ஒரு பிரதர்ஸ் மாதிரி. நான் கூட அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து அந்த டேரக்டர் இந்த டேரக்டர்லாம் அண்ணான்னு கூப்பிட்றீங்க, என்னை மட்டும் ஏன் சார்னே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. பட் ஆனால் பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அவர் எப்படி பிக் பாஸில் எப்படி இருந்தார் அப்படின்றது வந்து டைட்டில் வின்னர் ஆனார் அப்படின்றத வந்து நாங்கள் லைவில் பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா உண்மையாலே ரொம்ப நல்ல டைப், ஆக்சுவலி உண்மையாலே ரொம்ப நல்ல டைப்பு. அப்படி ஒரு ரெஸ்பெக்ட், எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும். அண்ட் அந்த ஒரு நான் விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ணதில் அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார், பேஷன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். ஆக்சுவலி எந்த ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவருடைய விஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம். அவர் இந்த படத்துக்காக நிறைய டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காரு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறப்போ இந்த படம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா விஷயமும் அமையும். பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். அப்புறம் நான் கடைசியாக அண்ட் பிஸ்னஸ், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஹிந்தி பிரதீப், அப்புறம் மா ஸ்டுடியோஸ் கார்த்திக் சார் அண்ட் நாயுடு அண்ட் பிக் ஃபிஷ் சினிமா ஓடிடி பண்ணியிருக்காங்க, ஓடிடி சேட்டலைட். அண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்கள் கூட நான் அடுத்தடுத்த படங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் கடைசியாக ஒருத்தருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது நான் தான், டைரக்டர் டிஆர் பாலா.
என்ன அப்படின்னா ஃபேரிடேல் பிக்சர்ஸ்னு ஒரு ஒரு பேனர் ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியல. அம்மாவோட நம்பிக்கை எனக்கு கொடுத்து அந்த ஃபேரிடேல் பிக்சர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸில், ஆல்பம் சாங்ஸில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன். அண்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு. பட் தேட்டர் கீழமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அண்ட் இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்குது. தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்ட் நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கல நான். ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்கு. தொயோன்ற வார்த்தையில நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும். அண்ட் அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன். கருந்தர் சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மந்திரவாதி, மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸாக பண்ணணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள். பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலாக ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்கள் எடுக்க போகிற முதல் சீன்லேயே ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பயங்கர சூற காற்று அடிக்குது. ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஹீரோயினுக்கு அந்த வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு விஷயமா அப்படி பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணி எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை. அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தாரு. அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டி போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறதுக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு.
மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார். பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார் நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார். நான் வந்து ஜின்னுட்டு ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார். அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார், நான் மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி. சரிங்களா? நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணணும், இந்த டேரக்டரோட பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றிருந்தீங்க, சரி ஓகே இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதியை நிறுத்திட்டாரு, பாதி கதையோடு அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்காரு. அந்த 2 கேரக்டருமாவே நான் ஆக்சுவலி படத்தில் 2 கேரக்டர் இருக்கு, 2 கேரக்டருமே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சார் அது எப்படி சார், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன். நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்பயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேற ஒன்று சொல்றாரு. அப்போ என்னால் அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் பண்ணலை, நான் வேற ஆர்டிஸ்ட் நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேற டேரக்டர் கொடுக்குறேன், வேற ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமா உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன். சொன்ன போது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோன்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு. நான் அப்போ முடிவு பண்ண, இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பா இந்த படத்தை நான் பண்ணணும், அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்றது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த படத்தை முடிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாஷில். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா, எதுக்கா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு. உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்குங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டர் இல்லை வெவ்வேறு ஃபீல்டோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக, இப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்தத்தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க.
உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு, பேஷன்ஸாக இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எந்த நடிகர் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முள்ளோட தன்மை என்னன்னா காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். அதுதான் முள்ளோட தன்மை. அந்த 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 டைரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ தான் நம்மளை தவிர உங்க கதையை நம்பல. ஆனா நீங்க உங்க கதையை நம்பதால தான் நீங்க இந்த ஃபேரி டெய்ல்ன்ற ஒரு ப்ரொடக்ஷனே வந்திருக்கு, அது பிஸ்னஸும் ஆயிருக்கு. ஸோ பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்சே என்னன்னா லிவிங் வெல் பிஃபோர் தென் சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்க பெருசா ஜெயிச்சு காமிக்க தான் இருக்கு. அந்த பெரிய ஹீரோவோட நம்ம ஹீரோ, உங்களை நம்பி வந்த இந்த ஹீரோ இந்த படத்தை இன்னும் பெருசா கொண்டு ஜெயிப்பார். வாழ்த்துக்கள்.